கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை குறைந்ததை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் 2 நாட்களுக்கு பிறகு கட்டுப்பாடின்றி குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜயகுமார் வழங்க கேட்கலாம். சஜயகுமார், விவரங்கள். வணக்கம் மனுஷா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வந்தது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனையொட்டி கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து திருப்பரப்பகுதியில் கடந்த 2 தினங்களாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. அந்த ஓரிரு பகுதிகளுக்கு மட்டுமே பாதுகாப்புடன் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்நிலையில் நேற்று இரவு முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை சற்று குறைந்தது. இதனால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கும் குறைந்து அருவியில் நீர்வரத்து சீரானது. இந்த நிலையில் இன்று அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க முழுமையாக அனுமதி என்பது பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி தீபாவளி நாளில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள், அதுபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ளூரிலிருந்தும் ஏராளமான மக்கள் காலை முதல் திருப்பரப்பகுதியில் குவிந்து அனைத்து பகுதிகளிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் உள்ளூர் வியாபாரிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சஜயகுமார்.